வான் பொய்யினும் தான் பொய்யா மலைத்தலையிய கடற்காவேரி எனும் பட்டினப்பாலை வரிகள். அந்த மலையே பொய்த்து போனாலும் காவேரியாரானது பொய்த்து போகாமல் ஆண்டுதோறும் நீரை கொடுத்து கொண்டிருக்கிறது என காவேரியை புகழ்ந்து பாடுகின்றது. அந்த வானமே நம்மை ஏமாற்றினாலும் காவேரி நம்மை ஏமாற்றாது என புகழ்ந்து பாடிய நாம் தான் இன்று வருடம் தோறும் காவேரி நதிநீருக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். காவேரி தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஜீவநதி. காவிரியில் தண்ணீர் வரவில்லை என்றால் பஞ்சத்தினால் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் சாகின்றார்கள். காவிரியில் தண்ணீர் வந்தால் எதற்காக தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் என கர்நாடகாவில் உள்ள தமிழர்களை அடித்து கொலை செய்கின்றார்கள். எதற்காக இத்தனை வெறி, இத்தனை வன்மங்கள்? காவேரி கடந்து வந்த பாதை என்ன? காவேரி பிரச்சனையின் முழு வரலாறை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காவேரி நீர் பிரச்சனை. இந்த காவேரி பிரச்சனை என்பது இன்றோ நேற்றோ அல்லது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்போ தொடங்க கிடையாது. காவேரி பிரச்சனை என்பது 800 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருந்தான் வந்தது. கிபி 1146ஆம் ஆண்டு கர்நாடகா பகுதியை ஆட்சி செய்த ஹொய்சால மன்னரான முதலாம் நரசிம்மன் என்பவர் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருந்த காவேரி நதியில் குறுக்கே அணை கட்டி நீரை தடுத்தார். அன்றைய காலகட்டத்தில் சோழ நாட்டினை 2ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சி செய்து வந்தார். இந்த செய்தி 2ஆம் ராஜராஜ சோழனுக்கு தெரிய வந்த பிறகு அவர் போசள தேசத்தின் மீது படையெடுத்தார். காவேரிக்கு குறுக்கே அணை கட்டிய நரசிம்மனை போர்க்களத்தில் வீழ்த்தி அவன் கட்டிய அந்த அணையை இடித்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொண்டு வந்தார் 2ஆம் ராஜராஜ சோழன். இந்த செய்தியை ஒட்டக்கூத்தர் சுழியிட்ட காவேரிக்கு சோனாடு வாழ வழியிட்ட வாழ்க்கான வாரீர் என ராஜராஜ சோழன் உலாவில் பாடியிருக்காரு. இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக காவேரி பிரச்சனை என்பது பல ஆண்டுகளாகவே தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் இடையே இருந்து வருகிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த காவிரி நதி யாருக்கு சொந்தம் என்றால், காவிரி நதி உருவாகும் இடத்திலிருந்து, அதாவது தலைக்காவேரியிலிருந்து அது கடலில் கலக்கும் இடம் வரை முழுக்க முழுக்க தமிழர்கள் ஆட்சி செய்த ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. ஆனால் கால ஓட்டத்தில் நம்முடைய எல்லைகள் சுருங்க சுருங்க ஒவ்வொரு பகுதியும் பிறமொழியாளர் கைக்கு போனது. காவேரி ஆறு உருவாகக்கூடிய குடகுமலை பகுதி என்பது சேரநாட்டின் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் அந்த பகுதி இன்று கர்நாடகாவினுடைய கூர்க் மாவட்டமாக இன்று உள்ளது. வரலாற்றில் நம்முடைய தமிழர்கள் மிக பெரும் நிலப்பரப்பை இழந்தோம். அப்படி இழந்ததில் இந்த காவேரி உரிமையும் ஒன்று. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரலாற்று காலகட்டத்தில் நடந்து முடிந்திருந்தாலும் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற காவேரி நீர் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது என்று பார்க்கலாம். 1866ஆம் ஆண்டு மைசூர் அரசுக்கான பிரிட்டிஷ் நிர்வாகத்தை சார்ந்த கர்னல் ஆர்.ஜே. சாங்கி என்பவர் மலைச்சரிவில் இருந்து வரும் நீரை சேமிப்பதற்காக ஒரு திட்டத்தை உருவாக்குகின்றார். அந்த திட்டத்திற்கு ஆரம்ப காலகட்டத்தில் மெட்ராஸ் மாகாணமும் ஆதரவு கொடுத்தது. அன்றைய காலகட்டத்தில் மெட்ராஸ் மாகாணம் மற்றும் மைசூர் மாகாணம் எனும் 2 மிக பெரும் மாகாணங்கள் இருந்தன. இந்த ஒட்டுமொத்த மாகாணத்தையுமே பிரிட்டிஷ்காரங்க தான் கட்டுப்படுத்தி வந்தாங்க. ஆரம்பத்தில் மெட்ராஸ் மாகாணம் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்தாலும் பிறகு இந்த திட்டம் செயல்முறைக்கு வந்தால் மெட்ராஸ் மாகாணத்திற்கு வரக்கூடிய காவேரி நீரின் அளவு குறையும். இதனால் இங்குள்ள விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என உணர்ந்து அந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க. இதன் காரணமாக 1892ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி அன்று இந்த காவேரிக்காக ஒரு ஒப்பந்தம் ஒன்றும் தயாராகின்றது. வரலாற்றில் காவேரி நதிக்காக போடப்பட்ட முதலாவது ஒப்பந்தம் என்றால் அது இந்த ஒப்பந்தம் தான். இந்த ஒப்பந்தத்தின்படி மைசூர் அரசு காவேரிக்கு குறுக்கே ஏதாவது ஒரு அணை கட்ட திட்டமிட்டால் அதற்கு மெட்ராஸ் மாகாண அரசின் அனுமதி கேட்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பாசன பரப்பை பெருக்குவதற்கும் மெட்ராஸ் மாகாணத்தின் அனுமதி என்பது வேண்டும். இதன்படி ஒரு ஒப்பந்தம் என்பதும் போடப்பட்டது. இருந்தாலுமே 1910ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு பிரச்சனை வெடித்தது. அது என்னவென்றால், மைசூர் அரசு காவேரிக்கு குறுக்கே கண்ணம்பாடி எனும் இடத்தில் 41.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை கட்ட திட்டம் போட்டாங்க. அதே சமயத்துல மெட்ராஸ் மாகாணம் மேட்டூர் பகுதியில ஒரு அணை கட்ட திட்டம் போட்டாங்க. இப்படி அணை கட்டி கொள்வதற்காக 2 மாகாணங்களும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில ஒரு முடிவு கிடைக்கவே இல்லை. இறுதியாக இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுல 1924ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் என்பதும் கையெழுத்தாகின்றது. அந்த ஒப்பந்தத்துல மொத்தமாக 8 அம்சங்கள் இருக்கின்றன. அது என்னவென்றால், மைசூர் அரசு 1,25,000 லட்சம் ஏக்கர் விளைநிலத்துக்கான நீர்ப்பாசனம் செய்து கொள்ள ஏதுவாக 124 அடி உயரமும் 44.8 டிஎம்சி கொள்ளளவும் கொண்ட அணையை கண்ணம்பாடி பகுதியில் கட்டிக்கொள்ளலாம். சென்னை மாகாண அரசு 93.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையை மேட்டூரில் கட்டிக்கொள்ளலாம்.
அணை விளைநிலம் தொடர்பான விவரங்களை இரு அரசுகளும் ஒவ்வொரு ஆண்டும் பரிமாறிக்கொள்ள வேண்டும். சுமார் 45 டிஎம்சி நீரை பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக மைசூர் நிலப்பரப்பில் 1,10,000 ஏக்கர் அளவுக்கு விளைநிலங்களை விரிவுபடுத்திக் கொள்ளலாம். மைசூர் சமஸ்தானத்தில் கட்டப்பட்டிருக்கும் அணைகள் குறித்து அனைத்து தகவல்களையும் சென்னை மாகாண அரசுக்கு தெரிவிக்க வேண்டியது மைசூர் அரசினுடைய கட்டாய கடமை. சென்னை அரசு புதிய அணைகளை பவானி, அமராவதி, நொய்யல் ஆற்றில் கட்டிக்கொள்ளும் பட்சத்தில் அவற்றை ஈடு செய்யும் வகையில் மைசூர் அரசும் புதிய அணைகளை கட்டிக்கொள்ளலாம். அதே சமயத்தில் புதிய அணைகளை கட்டிக்கொள்வதன் மூலம் உபரி நீரை பகிர்ந்து கொள்வதில் எந்தவித உரிமை மீறலும் இருக்கக்கூடாது. இந்த ஒப்பந்தத்தின் அம்சங்கள் குறித்து 50 ஆண்டுகள் கழித்து ஒரு மறு ஆய்வு செய்ய வேண்டும். ஒருவேளை ஒப்பந்தத்தை நிறைவேற்றிக் கொள்வதில் இருதரப்புக்கும் பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் தீர்ப்பாயம் மூலமாகவோ அல்லது இந்திய அரசின் மூலமாகவோ தீர்த்து கொள்ளலாம் என 8 அம்சங்களை உள்ளடக்கிய ஒப்பந்தமானது கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு 1931 கிருஷ்ணராஜா சாகர் அணை திறக்கப்பட்டது. 1934 ஆண்டு மேட்டூர் அணைகள் திறக்கப்பட்டது. இப்படி இந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக 2 மாகாணங்களும் அமைதியான ஒரு முறையில் தீர்வு கண்டாங்க. ஆனால் இந்த அமைதி நீடிக்க கிடையாது. இதன் பிறகு 1947 ஆண்டு இந்தியா விடுதலை அடைகின்றது. 1956 ஆண்டு இந்தியாவில் மொழிவழி மாநிலங்கள் என்பதும் பிரிக்கப்படுகின்றன. இதன் பிறகு 1960 ஆண்டு கர்நாடக அரசு இந்த ஒப்பந்தத்தை மீறி மேலும் 2 அணைகளை தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் கட்டத் தொடங்குறாங்க. இந்த இடத்துல காவேரி பிரச்சனைக்கு மிக முக்கியமாக பலரும் காமராஜரை குறை சொல்லுவாங்க. ஏனென்றால் தமிழக எல்லை பிரிப்பின் போது அவர் பல பகுதிகள் இழந்துவிட்டார். அதில் அவர் இழந்த மிக முக்கியமான பகுதி குடகு பகுதி. குடகு பகுதியில் வாழ்ந்த மக்கள் தமிழ்நாட்டுடன் இணைய விரும்பினார்கள். காமராஜர் அதை நிராகரித்தார் என்றுமே சொல்லி வருவாங்க. ஆனால் இது உண்மை கிடையாது. எல்லை பிரிப்பின் பொழுது நம்ம 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான நிலப்பகுதியை நம்ம இழந்தோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அன்றைய காலகட்டத்தில் காமராஜர் அவர்களினுடைய சில தவறான முடிவினால் நம்ம பெரும்பாலான நிலப்பகுதியை இழந்தோம். ஆனால் குடகு பகுதி தமிழ்நாட்டுடன் சேர விரும்பியது. அதை காமராஜர் நிராகரித்தார் என்பது ஒரு பொய்யான கருத்து. குடகு, அதாவது காவேரி இந்த குடகு பகுதியில் தான் உருவாகின்றது. இந்த குடகு பகுதியை கர்நாடகாவில் கூர்க் என்று அழைக்கிறாங்க. இந்த குடகு பகுதி என்பது பல நூற்றாண்டுகளாகவே ஒரு தனி அரசாங்கத்தின் கீழ் தான் இயங்கி வந்தது. அதற்கென தனி மன்னர்களுமே இருந்தாங்க. அந்த கூர்க் மன்னர்களை வீழ்த்தி விட்டு தான் பிரிட்டிஷ்காரங்க அந்த பகுதியை கைப்பற்றுறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்திலேயுமே கூர்க் பகுதி என்பது தனியான ஒரு பகுதியாக தான் இருந்தது. அது மைசூர் சமஸ்தானத்துடன் இணைக்க கிடையாது. மேலும் கூர்க் பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கென தனியாக மொழி, கலாச்சாரம் என அனைத்துமே இருந்தது. அங்கே வாழ்ந்த மக்கள் துளுவ மொழி பேசியுமே வந்தாங்க. இதன் காரணமாகத்தான் 1947 ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்த பிறகு 1950 1956 வரைக்குமே கூர்க் என்பது தனி ஒரு மாநிலமாக இருந்தது. இந்த மாநிலத்தை பார்சி மாநிலங்கள் என்றுமே அழைச்சு வருவாங்க. மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரித்த சமயத்தில் கூர்க் மாநிலத்தின் மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்தது என்ன அப்படின்னா, எங்களை நீங்கள் யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிருங்க என்று சொன்னாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கூர்க்கின் ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்த காரணத்தினால அந்த மாநிலத்தை எளிதாக மைசூர் அரசுடன் இணைத்து ஒட்டுமொத்தமாக மைசூர் மாநிலமாக அறிவிச்சாங்க. இதுதான் இந்த கூர்க்கினுடைய ஒரு வரலாறு. இந்த இடத்துல கூர்க் பகுதியில் வாழ்ந்த மக்கள் தமிழ்நாட்டுடன் இணைய நினைச்சாங்க. ஆனால் அதை காமராஜர் நிராகரித்தார் என்று சொல்வதற்கு சரியான எந்த ஒரு ஆதாரங்களுமே கிடையாது. ஒருவேளை அதை பற்றின ஏதாவது ஆதாரங்கள் உங்களிடத்தில் இருந்தால் அதை இந்த ஒரு மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அதை பற்றி நிச்சயமாக ஒரு வீடியோ போடலாம். 1960 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் காவேரி பிரச்சனை என்பது தலை தூக்க ஆரம்பித்தது. இந்த சமயத்தில் 1924 ஆண்டு போடப்பட்ட 50 ஆண்டு கால ஒப்பந்தம் என்பது 1974 முடிவடைகின்றது. இந்த ஒப்பந்தத்தை குறித்து கர்நாடக அரசு சொல்வது என்ன அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு காலாவதியாகிவிடும், செல்லாதாகிவிடும். எனவே இது ஏற்க முடியாது என்று கர்நாடக அரசு சொல்லி வர்றாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 50 ஆண்டுகள் முடிந்ததும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்களே தவிர 50 ஆண்டுகளுடன் இந்த ஒப்பந்தம் முடிவடையும் என எந்த இடத்துலையுமே சொல்ல கிடையாது. ஆனால் இதை கர்நாடக அரசு மீறி அந்த ஒப்பந்தத்தை மதிக்காம நிறைய அணைகளை கட்ட ஆரம்பிச்சாங்க. இதன் பிறகு 1980 முதல் 1990 வரை தமிழகமும் கர்நாடகமும் பங்கிட்டுக் கொண்ட நதிநீரின் அளவை ஆராய்ந்து 1991 ஜூன் 25 அன்று ஒரு இடைக்கால தீர்ப்பை வழங்குகின்றது. அதன்படி 205 டிஎம்சி நீரை தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா வழங்க வேண்டும். அதே நேரம் கர்நாடகா தன் சாகுபடி பரப்பை 11.2 லட்சம் ஏக்கருக்கு மேல் உயர்த்தக்கூடாது என நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த அறிவிப்பு வெளிவந்த உடனே கர்நாடகாவில் மிக பெரும் கலவரங்கள் வெடித்தன. அந்த கலவரத்தில் 12 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்கள். தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த பகுதிகளில் இருந்த பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை மூடுறாங்க. இந்த அளவிற்கு மிக பெரும் பிரச்சனை அன்றைய காலகட்டத்தில் நடந்தது.
இன்றைய காலகட்டமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி, கர்நாடக அரசு தண்ணீர் தர மறுத்தால் நாம் இங்கு இருக்கக்கூடிய கன்னடர்களை தாக்குவதோ அல்லது அவங்களுடைய வணிக மையங்களை தாக்குவதோ கிடையாது. ஆனால் கர்நாடக அரசு ஒருவேளை தண்ணீர் திறந்து விட்டால் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவுக்கு இடையே மிக பெரும் போராட்டங்களும் இருக்கின்றது. இதன் பிறகு கர்நாடகா பகுதியில் நல்ல மழை பெய்யும் போதெல்லாம் இந்த காவிரி நீர் பிரச்சனை என்பது இல்லாமல் இருந்தது. இந்தந்த வருடங்கள்லாம் குறைவான மழை பெய்கிறதோ வறட்சி ஏற்படுகின்றதோ அந்த சமயத்திலெல்லாம் தமிழ்நாடு மற்றும் காவிரிக்கு இடையே மிக பெரும் பிரச்சனையும் எழுகின்றன. அதில் ஏராளமான தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க. தண்ணி தரல அப்படின்ட்டு நம்ம இதுவரைக்கும் எந்த ஒரு கன்னடர்களையுமே நம்ம தாக்க கிடையாது. இப்படி பல ஆண்டு பிரச்சனைக்கு பிறகு 1000 பக்கம் கொண்ட தீர்ப்பை காவிரி நடுவர் மன்றம் பிப்ரவரி 5, 2007 வழங்குகின்றது. அதன்படி கர்நாடகாவிற்கு 270 டிஎம்சியும், தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு 192 டிஎம்சியும், கேரளாவிற்கு 21 டிஎம்சியும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என அந்த தீர்ப்பு சொன்னது. இந்த தீர்ப்பு வந்த உடனேயே பிப்ரவரி 12ஆம் தேதியன்று கர்நாடகா முழுவதுமே கடையடைப்பு போராட்டத்திலுமே அந்த மாநில அரசு ஈடுபட்டாங்க. நடந்தாய் வாலி காவேரி என்கின்ற சிலப்பதிகாரம். ஆனால் உண்மையிலே தமிழர்களுக்கு காவேரியில நீர் தவழ்ந்து கூட வரவில்லை. அதன் பிறகும் வழக்கம் போல கர்நாடக அரசு அவங்களுடைய வேலையை காட்டினாங்க. மழை பெய்யும் போதெல்லாம் தண்ணீரை அளவுக்கு மீறி திறந்து விட்டாங்க. மழை பெய்யாத பொழுது தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நீரை கூட தர மறுத்தாங்க. இந்த இடத்துல அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, மழை பெய்தால் தானே அவர்களிடத்திலுமே தண்ணி இருக்கும், தண்ணி இல்லாம அவங்களால மட்டும் எப்படி தண்ணீரை திறந்து விட முடியும் என்று கேட்கறாங்க. காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி கர்நாடகாவிற்கு 270 டிஎம்சி தண்ணீரும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு 192 டிஎம்சியும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தமிழகத்திற்கு அந்த நீரில் கிட்டத்தட்ட 45% உரிமை என்பதும் இருக்கின்றது. மழை பெய்கிறது பெய்யவில்லை, அவர்களிடம் இருக்கும் நீரில் 45% நமக்கு ஆண்டுதோறும் கொடுக்க வேண்டும். ஆனால் அதையும் அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. இருக்கிற நீரிலிருந்து 45% நமக்கு கொடுத்தால் கூட இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைக்கும். ஆனால் அதை கர்நாடகா எந்த ஒரு காலகட்டத்திலும் செய்யவே கிடையாது. கர்நாடகாவை பொறுத்தவரை அவங்க காவேரியை முழுக்க முழுக்க தன்மையப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே இருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் சட்ட போராட்டத்தில் நாம் வெற்றியடைந்த பொழுதும் கூட நமக்கான நதிநீர் உரிமை இதுவரைக்கும் நமக்கு சரியா கிடைக்கவே கிடையாது. கர்நாடகா என்றைக்குமே நமக்கான நீரை சரியான அளவிற்கு தந்ததுமே கிடையாது. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்க இப்போ கர்நாடக அரசு ஆரம்பித்துள்ள ஒரு புதிய பிரச்சனை தான் மேகதாது அணை. தமிழ்நாட்டினுடைய அனுமதியே இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கொஞ்ச நஞ்ச நீரையும் தடுப்பதற்காக மேகதாதுல இப்போ ஒரு அணை கட்டி வர்றாங்க. இந்த அணையால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? இந்த மேகதாது அணையை அங்க இருக்கக்கூடிய சில கன்னட மக்களை எதிர்க்காங்களே, அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்பதை பற்றி நம்ம மற்றும் ஒரு வீடியோல பார்க்கலாம். அடுத்த பதிவுல தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணை பிரச்சனையை பற்றி பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.